ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு கொடுத்ததான வாக்கை பிடித்து கொண்டு நாம் அவரிடத்தில் ஜெபிப்பதற்கும் நம்முடைய வாழ்க்கையில் ஓடுவதற்கும் நமக்கு அவர் உதவி செய்கிறவராக இருக்கிறார். அவருடைய வார்த்தை தான் நம்முடைய வாழ்க்கைக்கு தீபம், பாதைக்கு வெளிச்சம் என்று அவருடைய வார்த்தை சொல்கிறது. ஆகவே இந்த வார்த்தையின் அடிப்படையில் எந்த விதங்களிலெல்லாம் நமக்கு அவர் உதவி செய்கிறவராக இருக்கிறார், அவருடைய உதவி நமக்கு எவ்வாறு நம்முடைய வாழ்க்கையில் அவசியம் மற்றும் அவருடைய பலன் எவ்வாறு நமக்கு இன்றைக்கும் தேவைப்படுகிறதாக இருக்கிறது, அவருடைய பலத்தினால் நாம் நிரப்பப்படும் பொழுது எவ்வாறு நாம் வெற்றியாய் ஜெயமாய் ஜீவிக்க முடியும் என்பதை நாம் தியானித்து கொண்டு நாம் வருகிறோம். இன்றைக்கும் தேவன் அவருடைய சத்தியத்தை நமக்கு அறிய பண்ணி அந்த சத்தியத்தின் நாள் உண்டாகிற அந்த சத்துவத்தை நாம் வாழ்க்கையில் உபயோகப்படுத்தி கொண்டு வெற்றியாய் ஜெயமாய் நம்முடைய ஆவி ஆத்மா சரீரத்திலே முன்னேறுவதற்கு நமக்கு உதவி செய்வாராக. அப்படிப்பட்டதான சத்தியங்களை இந்த நாளில் நாம் தியானிக்க போகிறோம். தேவன் நாம் எப்பொழுதுமே நம்முடைய ஆவி ஆத்மா சரீரம் எல்லா பகுதிகளிலும் நாம் வெற்றியாய் ஜெயமாய் வாழ வேண்டும் என்று அவர் விரும்புகிறவராய் இருக்கிறார். அதற்காகத்தான் நம்மை ஆவி ஆத்மா சரீரமாக இருக்கிற நமக்காக அவர் ஆவியாயும் ஆத்மா உள்ளவராய் சரீரம் உள்ளவராயும் இந்த பூமியில் வந்து நமக்காய் பாடுபட்டார். நாம் சரீரத்திலும் ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும், ஆவியிலும் ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிற ஒரு நல்ல தேவனை நாம் ஆராதித்து கொண்டிருக்கிறோம். ஆகவே இந்த இயேசுவை பின்பற்றுகிறதுல நமக்கு கொஞ்சம் கூட வெட்கம் இல்லை. பவுல் அப்படி தான் சொல்கிறான், நான் இந்த சுவிசேஷத்தை குறித்து வெட்கப்படேன். உங்களுக்கு பேஜாராக இருக்குதா? இயேசு பின்பற்றுறது வெட்கமாக இருக்குதா? இயேசு பின்னால் நடப்பது, இயேசுனுடைய பிள்ளை நான் ஆவிக்குரியவன் அப்படின்னு சொல்கிறதுல நீங்கள் வெட்கப்படுறீங்களா? இல்லை. பவுல் சொல்கிறான், நான் வெட்கப்படேன். வெட்கப்படேன். ஆமென். இன்னைக்கு அநேகர் வெட்கப்படுறாங்க இல்லையா இயேசுவின் பிள்ளைன்னு சொல்கிறதுக்கு. கடந்த நாட்களில் நான் பேசி கொண்டிருக்கும் பொழுது ஒரு காரியம் எனக்கு நினைவுக்கு வந்தது. யாராவது பிரச்சனையில் இருக்கும் பொழுது சுகத்தை யாரும் வேண்டான்னு சொல்கிறதில்ல. வேண்டான்னு சொல்கிறாங்களா? வேண்டான்னு சொல்கிறதில்ல. சமாதானத்தை யாராவது வேண்டான்னு சொல்கிறாங்களா? வேண்டான்னு சொல்கிறதில்ல. சந்தோஷத்தை யாராவது வேண்டான்னு சொல்கிறாங்களா? வேண்டான்னு சொல்கிறதில்ல. ஆசீர்வாதத்தை யாராவது வேண்டான்னு சொல்கிறாங்களா? வேண்டான்னு சொல்கிறதில்ல. எல்லாம் வேணும். இன்றைக்கி பாருங்கள், இன்றைக்கி அநேகர் நம்முடைய உங்களிடத்திலும் என்னிடத்திலும் கேட்குறது, எங்களுக்கு வந்து ஜெபம் பண்ணுங்க, எங்கள் வீட்டுக்கு வந்து ஜெபம் பண்ணுங்க, எங்களுக்கு ஒரு வியாதி ஜெபம் பண்ணுங்க, கடவுள்கிட்ட வேண்டிக்காங்க, கஷ்டம் இருக்குது கொஞ்சம் வேண்டிக்காங்க. உண்மை என்னென்னாக்கா, எனக்கு வருத்தமாக இருக்கிற விஷயம் என்னென்னாக்கா, எல்லாம் வேணுமா? என்ன வேண்டாம்? இயேசு வேண்டாம். ரொம்ப பரிதாபமான ஒரு சூழ்நிலை. உலகம் முழுவதையும் மாறுதாய்ப்படுத்தி கொண்டாலும் ஆத்தும இரட்சகராயிருக்கிற இயேசுவை அறியாமல் போனால் லாபமே இல்லை. ஆகவே நீங்களும் நானும் பாக்கியவான்கள். சந்தோஷமாக சொல்லுங்கள், நான் பாக்கியவான், நான் பாக்கியவான். கர்த்தரை நம்புகிறேன், இயேசுவை விசுவாசிக்கிறேன், நான் பாக்கியவான். எனக்கு இயேசுவினிடத்தில் சகாயம் உண்டு, அவரிடத்தில் பலன் உண்டு. நீதியின் வலது கரத்தினால் என்னை ஒவ்வொரு நாளும் தாங்குகிறார். ஆமென். எபிரேயர் 2:16 தான் சொல்லுகிறது, அவர் தூதர்களுக்கு உதவியாக கை கொடாமல் ஆபிரகாமின் சந்ததிக்கு உதவியாக கை கொடுத்தார். ஆமென். யாருக்கு கை கொடுத்தாரா? ஆபிரகாமின் சந்ததி. யார் ஆபிரகாமின் சந்ததி? நீங்களும் நானும் தான் ஆபிரகாமின் சந்ததி. இயேசு விசுவாசிக்கிற நாம் ஆபிரகாமின் சந்ததியாக இருக்கிறோம். எனக்கு தான் அவர் கை கொடுத்திருக்கிறார், எனக்கு கை கொடுத்திருக்கிறார். அவருடைய நீதியின் வலதுகரம் யாரை தாங்குது? தூதர்களை தாங்கலுங்க. விழுந்து போன தூதர்களை தாங்கல, விழுந்து போன தூதர்களை தூக்கிறதுக்கு கை கொடுக்கலையாம். எபிரேயர் 2:16 சொல்லுகிறது, விழுந்து போன எண்ணெய் ஆபிரகாமின் சந்ததியாக இருக்கிற மனுஷனாயிருக்கிற மண்ணாயிருக்கிற மண்ணினால் உருவாக்கப்பட்ட எண்ணெய் தாங்கும்படியாய் தூக்கும்படியாய் அவர் கை கொடுத்தார். இன்றைக்கும் கை கொடுத்து கொண்டே இருக்கிறார். ஆமென். பாவத்தில், சாபத்தில், வியாதியில், அறியாமையில் கர்த்தரை தேடாமல் எங்கேயோ அலைந்து தெரிந்த என்னை தேடி வந்து ரட்சித்து மீட்டு
தூக்கி இரத்தத்தால் கழுவி அவருடைய பிள்ளையாய் மாற்றினதோடு நிறுத்திவிடவில்லை. இன்றைக்கும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாளும் அவருடைய உள்ளங்கையில் என்னை வரைந்து வைத்து பார்த்து கொண்டே இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. இயேசு பார்த்து கொண்டே இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. அதாவது ஒரு இந்த ஆஸ்பத்திரியில் இருக்கிறதான ஐசியூ வார்டர் அப்படின்னு இருக்குது இல்லையா, ஐசியூ வார்டர்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த வார்டருக்கு ஒரு ஊழியக்காரர் எப்படி அர்த்தம் சொன்னார், ஐசியூனாக்கா நான் உன்னை பார்த்து கொண்டே இருக்கிறேன். அவர் சொன்னார், நான் ஐசியூ வார்டரில் இருந்தாலும் எனக்கு பயம் இல்லையா தெரியுமா, அங்கே தலைப்பு என்ன போட்டிருக்குது, நான் உன்னை ஏசு சொல்கிறது மாதிரி அவர் நினச்சிக்கிட்டாரு, நான் உன்னை பார்த்து கொண்டே இருக்கிறேன்னு அங்கேயே போட்டிருக்குது. அதனால ஏசு என்னை பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. எங்கே இருக்கும்போது ஐசியூ வார்டில் இருக்கும் பொழுதும் ஏசு என்னை பார்த்துட்டு இருக்காரு, ஆகவே எனக்கு பயம் இல்லை அப்படின்னு சொன்னார். அப்போ எவ்வளோ உண்மை. இந்த நல்ல தெய்வத்தை நாம் ஆராதிப்பதில் சந்தோஷப்படுவோம். அவருடைய வார்த்தைகளை அதிகமாய் நாம் விசுவாசிப்போம். அவருடைய வல்லமையினால் ஒவ்வொரு நாளும் பலப்படுவோம். சங்கீதம் 121 அவர் எப்படி ஒத்தாசையும் உதவியும் நமக்கு செய்கிறார் என்பதை சங்கீதம் 121 அற்புதமாக எடுத்து காட்டுகிறது. பாருங்கள், அந்த வசனம் அருமையை சொல்லுகிறது. சங்கீதம் 121க்கு நேராக திருப்பிக் கொள்ளுங்க. அதில் இருக்கிறதான 8 வசனங்களையும் நான் வாசிக்கிறேன். நீங்கள் கவனமாய் என்னோடு கூட இணைந்து உங்கள் இருதயத்திலே வாசியுங்கள். எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுப்பேன். வானத்தையும் பூமியை உண்டாக்கின கர்த்தருக்கு எனக்கு ஒத்தாசை வரும். உன் காலை தள்ளாட விட்டார், உன்னை காக்கிறவர் உறங்கார். இதோ இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை, தூங்குவதும் இல்லை. கர்த்தர் உன்னை காக்கிறவர், உனக்கு வலது பக்கத்தில் உனக்கு நிழலாயிருக்கிறார். பகலிலே வெயிலாகிலும் இரவிலே நிலவாகிலும் உன்னை சேதப்படுத்துவதில்லை. கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார். அவர் உன் ஆத்துமாவை காப்பார். கர்த்தர் உன் போக்கையும் உன் வரத்தையும் இதர் முற்கொண்டு என்றென்றைக்கும் காப்பார். என்ன அற்புதமான வார்த்தைகள் பாருங்கள். எத்தனை தடவை வாசித்தாலும் வாசித்துக்கிட்டே இருக்கலாம், எத்தனை தடவை அறிக்கை பண்ணாலும் அறிக்கை பண்ணிக்கிட்டே இருக்கலாம். பில்லிகிராம் என்றதான ஒரு ஊழியக்காரர் சொல்லுகிறார், தேவனுடைய வார்த்தைகளை எடுத்து, தேவன் உங்களுக்காக எழுதி கொடுத்திருக்கிற வார்த்தைகளை எடுத்து, வெற்றியின் வாக்குத்தத்தங்களை எடுத்து, ஜெயத்தின் வாக்குத்தத்தங்களை எடுத்து எது வரலும் சொல்லணுமா தெரியுமா, எது வரலும் அறிக்கை பண்ணணுமா தெரியுமா, எது வரலுக்கும் பறைசாற்றணும், எது வரலும் அறிக்கை பண்ணணும், எது வரலும் சொல்லணும்னாக்கா பிசாசு பின்னிட்டு திரும்புற வரலும் சொல்லணும், பிரச்சனை மாறுற வரலும் சொல்லணும், சூழ்நிலை தலைகீழா ஆகிற வரலும் சொல்லணும், வியாதி குணமாகிற வரலும் சொல்லணும், பிசாசு வெக்கப்பட்டு ஓடுற வரலும் சொல்லணும். ஆமென், ஹல்லேலூயா. எத்தனை தடவை சொல்றீங்க கர்த்தரின் மெய்ப்பரால் தாழ்ச்சி அடைன்றது? எத்தனை தடவை சொல்றீங்க உன்னதமானுடைய மறைவில் இருக்கிற சர்வ வல்லவரில் தங்குவான்? எத்தனை தடவை சொல்றீங்க? யோசித்து பாருங்க, நம்முடைய வாழ்க்கையில எதை அதிகமாய் பறைசாற்றுகிறோம், எதை அதிகமாய் பறைசாற்றுகிறோம், எதை அதிகமாய் அறிக்கை பண்ணுகிறோம், எதை அதிகமாய் பேசுகிறோம்? தேவனுடைய வார்த்தையா, இல்லை நம்முடைய மாம்சத்தில் உண்டாகிறதான, மனதில் உண்டாகிறதான, எண்ணங்களில் உண்டாகிறதான, நம்முடைய சூழ்நிலைகளை பார்த்து நமக்கு நம்முடைய உள்ளத்தில் வருகிறதான வார்த்தைகளை நாம் பேசுகிறோமா? தொங்கலான வார்த்தைகளை பேசினால் வாழ்க்கை தொங்கலாகத்தான் இருக்கும். தோல்வியான வார்த்தைகளை பேசினால் வாழ்க்கை தோல்வியாகத்தான் இருக்கும். ஏன் என்று சொன்னால் ஜீவனும் மரணமும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது. நல்ல வார்த்தைகளை பேசணும். நல்ல வார்த்தைகளிலெல்லாம் நல்ல வார்த்தைகள், பெஸ்ட் வார்த்தைகள் என்ன என்று சொன்னால் அது தேவனுடைய வார்த்தை. அல்லேலூயா. அப்ப தேவனுடைய வார்த்தையை எவ்வளவு அதிகமாய் பேசுகிறோமோ அந்த அளவுக்கு அந்த ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிற அந்த வார்த்தையின் வல்லமை நமக்குள் கிரியை செய்து அந்த வார்த்தைகள் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேற ஆரம்பிக்கும். அவர் நம்மை உதவி செய்கிறவர் என்பதை நாம் அறிக்கை செய்து கொண்டே இருக்க வேண்டும். ஆகவே தன் பாடலை பாடும் பொழுது ஆவியானவர் எனக்குள் ஒரு அக்கினியை போட்டார். என்ன போட்டார் தெரியுமா? பறை சாட்டிகிட்டே இருக்கணும். ராஜா இயேசு ஜீவிக்கிறார். என்ன பண்றாரு? ராஜா இயேசு ஜீவிக்கிறார். ரத்தம் சிந்தி ஜெயம் தந்த பிசாசு கேட்கிற வரலும் சொல்லுங்க. ஒரு வியாதியோ ஒரு பலவீனமோ வருதோ, நீங்க அதை புகழாதீங்க, அதை பாராட்டுதீங்க. எனக்கு என் நோவு உனக்கு தெரியுமா, என் பிரச்சனை உனக்கு தெரியுமா, அதை பெருசா சொல்ல வேண்டிய விதத்தில் சொல்லுகிறது தவறல்ல. அதை ஒரு தடவை ரெண்டு தடவை சொல்லுகிறது தவறல்ல. வியாதியே தியானிக்க வேண்டாம்,
பிரச்சனையை தியானிக்க வேண்டாம், சோர்வை தியானிக்க வேண்டாம், சலிப்பை தியானிக்க வேண்டாம், சங்கடத்தை தியானிக்க வேண்டாம், கசப்பை தியானிக்க வேண்டாம், வறுமையை தியானிக்க வேண்டாம், கடனை தியானிக்க வேண்டாம், கண்ணீரை தியானிக்க வேண்டாம். தியானம் இயேசுவின் வார்த்தை மாத்திரமே. ஹல்லேலூயா. இரவும் பகலும் தன்னுடைய பிரச்சனையே நினைத்து கொண்டிருக்கிறவன் சீக்கிரம் அதிலிருந்து வெளியே வந்து விடுவான் என்று இயேசு சொல்லவில்லை. இரவும் பகலும் தேவனுடைய வார்த்தையில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். ஹல்லேலூயா. இப்ப வியாதி சுகமாகணும், பிரச்சனை மாறணும், பலவீனம் மாறணும்னாக்கா தியானம் எதுவாய் இருக்க வேண்டும்? வியாதியை குறித்து சொல்ல வேண்டாம் என்று சொல்லவில்லை, பிரச்சனை குறித்து பேச வேண்டாம் என்று சொல்லவில்லை. அவைகள் பேச வேண்டிய அளவுக்கு பேச வேண்டும், அவைகள் தியானமாய் மாறக்கூடாது. ஆகவே தான் நம்முடைய வாழ்க்கையிலே தேவ ஆவியானவர் நமக்கு இதுக்கு உதவி செய்கிறவராயிருக்கிறார். நம்மை பலப்படுத்த, நாம் பலவீன பாண்டங்கள், நாம் பலவீனம் உள்ளவர்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், ஆவியோ உற்சாகம் உள்ளது, மாம்சமோ பலவீனம் உள்ளது. அப்ப இந்த மாம்சத்தின் கிரியைகளுக்கு நாம் அதிகமாய் சப்போர்ட் பண்ணக்கூடாது. வரும் மாம்சத்தில் தான் வாழ்கிறோம். ஆனால் மாம்சத்தை குறித்து பெருமை பாராட்டி மாம்சத்துக்குரிய காரியங்களுக்கு நாம் அதிகமான முக்கியத்துவத்தை கொடுத்து வாழும் பொழுது வாழ்க்கையில் ஒரு தேவ சித்தத்தை, வேதவசனம் சொல்கிறது, தேவ சித்தத்தின்படி வாழ முடியாமல் போய்விடுகிறது. தேவ சித்தத்தின்படி நாம் வாழ முடியாமல் போகும் பொழுது தேவன் நமக்கென்று வைத்திருக்கிற பரிபூர்ண நன்மைகள், வேதவசனம் சொல்கிறது, கர்த்தருடைய இந்த உலகத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் கர்த்தருடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். கர்த்தருடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் என்னுடைய வாழ்க்கையிலே நிறைவேற என்னை அர்ப்பணிக்கிறேன். அப்ப அந்த கர்த்தருடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் என் வாழ்க்கையிலே, என் குடும்பத்திலே, என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே, தனிப்பட்ட வாழ்க்கையிலே, குடும்பத்திலே, என்னுடைய எல்லா பகுதிகளிலும் கர்த்தருடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் நிறைவேறுவதற்கு நமக்கு உதவி செய்கிறவர் தான், நம்மை பலப்படுத்துகிறவர் தான் பரிசுத்த ஆவியானவராயிருக்கிறார். அந்த பரிசுத்த ஆவியானவரை குறித்து இன்றைக்கும் பார்க்க போகிறோம். நான் கடந்த வாரத்தில் உங்களோடு சொன்னேன், பரிசுத்த ஆவியானுடைய உதவி நமக்கு எவ்வாறு நமக்கு அவசியமாக இருக்கிறது, பரிசுத்த ஆவியானவர் எந்தெந்த விதங்களெல்லாம் நமக்கு உதவி செய்கிறார், அவருடைய உதவியினால் எப்படி ஒரு வெற்றியுள்ள ஒரு ஜெயமுள்ள வாழ்க்கையை நாம் வாழ முடியும், அந்த பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்படுகிறதற்கு நாம் எடுக்க வேண்டிய முயற்சிகள் என்ன என்பதை குறித்தெல்லாம் நாம் தியானித்தோம். அது நமக்கு பிரயோஜனமாக இருக்கும். நிச்சயமாகவே இன்னொரு தடவை கூட நீங்கள் யூடியூப்பில் போய் அந்த மெசேஜை நீங்கள் கேட்டு பாருங்கள். பொறுமையாக உட்கார்ந்து கவனமாய் நீங்கள் கருத்தாய் கேட்டீர்கள்னு சொன்னால் ஆவியானவர் குறித்தான அந்த உபதேசங்கள் நிச்சயமாகவே என்னுடைய வாழ்க்கைக்கு அது பிரயோஜனமுள்ளதாக இருக்கும். ஆகவே நம்முடைய வாழ்க்கையிலே அந்த தேவனுடைய ஆவியினால் பலப்படுகிற அந்த காரியத்தை குறித்து இந்த நாளிலும் கூட நாம் தியானிக்க போகிறோம். ஆவிக்குரிய மற்றும் உலக வாழ்க்கையில் பலப்பட, வெற்றியாய் வாழ நாம் எடுக்க வேண்டிய எளிய முயற்சி, நம்மேல் ஊற்றப்படுகிற தேவ ஆவியானவரால் இன்னும் அதிகமாய் நாம் நிரப்பப்பட பரிசுத்த ஆவியானவரை விசுவாசிப்பது மற்றும் பரிசுத்த ஆவியானுடைய வரங்களை வாஞ்சிப்பது மிகவும் அவசியம். விசுவாசிப்பது, வாஞ்சிப்பது. முதலாவது நமக்கு அந்த பரிசுத்த ஆவியின் அந்த வல்லமை, பரிசுத்த ஆவியானவரை விசுவாசிப்பது. இன்றைக்கி அநேகர் ஆவியானவரை விசுவாசிக்கிறது இல்லை. அதுக்காக நான் சொல்ல விசுவாசிக்கிறதுன்னு சொல்லி, ஏன்னா இயேசு விசுவாசிக்கிறாங்க. இருக்கு தெரியுமா உங்களுக்கு? இயேசுவின் நாமத்தில் ஒரு கூட்டம், இயேசுவின் நாமத்தில் தான் ஞானஸ்தானம் கொடுக்கணும், ஆவியானவர்லாம் இல்லை. அன்னைக்கு அப்போஸ்தல நாட்கள்லேயே ஆவியானவர் போய்விட்டார், ஆவியானவர் இன்னைக்கு இல்லை, இயேசு மாத்திரம்தான் இருக்கிறாரு, இயேசு தான் கடவுள், எப்படியோ பல போதனைகள் உண்டு. தயவு செய்து அப்படிப்பட்ட காரியங்களுக்கு உங்களுடைய சிந்தைகளையும் நேரங்களையும் வீணடிக்காதபடிக்கு உங்களுக்கு நான் ஆலோசனை சொல்லுகிறேன். பரிசுத்த ஆவியானவரை விசுவாசிப்பது, அது மாத்திரமல்ல, பரிசுத்த ஆவியானவரை விசுவாசிப்பது மாத்திரமல்ல, பரிசுத்த ஆவியானுடைய வரங்களை, கிரியைகளை, வல்லமைகளை வாஞ்சிப்பது. சொல்லுங்க, வாஞ்சிப்பது. சொல்லுங்க, வாஞ்சிப்பது. வாஞ்சிப்பது.
எபேசியர் 6:10 சொல்லுது பாருங்க. எபேசியர் 6:10, கடைசியாக என் சகோதரரே, கர்த்தரிலும் அவர் சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள். அப்ப இந்த சத்துவத்தின் வல்லமையில் நாம் பலப்படும் பொழுதுதான், நான் முன்பு சொன்னது போலவே, நம்முடைய வாழ்க்கையிலே நாம் தேவனுடைய வார்த்தையை நாம் மேலாக வைப்போம், தேவனை மேலாக நாம் வைப்போம், தேவனை முதலாவது வைப்போம். நம்முடைய பிரச்சனைகளை காட்டிலும், நம்முடைய சூழ்நிலைகளை காட்டிலும், நம்முடைய விருப்பத்தை காட்டிலும், நம்முடைய சித்தத்தை காட்டிலும், நம்முடைய ஆசைகளை காட்டிலும் தேவனுடைய சித்தம் என்னவோ அதற்கு முதலிடம் கொடுக்க வேண்டும் என்று சொன்னால், நாம் கர்த்தரிலும் அவர் சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்பட்டவர்களாய் இருக்க வேண்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டவராய் இருந்ததுனால அவர் கெத்செமனே தோட்டத்தில் ஜெபிக்கும்படியாய் போகும் பொழுது, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கட்டும், ஆயினும் என் சித்தத்தின்படி அல்ல உம் சித்தத்தின்படியே ஆகட்டும் என்று ஜெபிக்க முடிந்தது. ஏன் என்று சொன்னால், இயேசு மனிதனாய் வந்த இயேசு கிறிஸ்து பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டவராய் இருந்தார். பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்ட ஒரு மனுஷனால் மாத்திரமே தேவனுடைய சித்தத்துக்கு, தேவனுடைய விருப்பத்திற்கு, தேவனுடைய வழிநடத்துதலுக்கு, தேவனுடைய ஆலோசனைக்கு, தேவனுடைய இருதயத்தின் விருப்பத்திற்கு முதலிடம் கொடுக்க முடியும். கர்த்தருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள். நமக்கு இருக்கிற பெயரை என்ன தெரியுமா? ஆவிக்குரியவர்கள். எல்லாம் சொல்லுங்க, ஆவிக்குரியவர்கள். நீங்கள் ஈஸியாக மற்றவங்களை பார்த்து சில நேரத்தில் நாமே தீர்ப்பிட்டுருக்கோம்ல, நாமளே இவங்களாம் மாம்சத்துக்குரியவங்க, மாம்சத்திலே யோசனை பண்ணுறாங்க, மாம்சத்தையே சிந்திக்கிறாங்க, மாம்சத்தில் வாழ்கிறாங்கன்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா? அப்போ ஆவிக்குரியவர்கள் என்று சொல்லி நாம் ஏற்றுக்கொள்கிறோம். ஆவிக்குரியவர்களாக இருக்கிற நாம் அந்த ஆவியின் வல்லமையினால் பலப்பட்டவர்களாய் நாம் இருக்க வேண்டியது அவசியமாய் இருக்கிறது. ஆகவே நான் இப்பொழுது சொன்னேன், நான் நம்முடைய வாழ்க்கையிலே ஆவியானவரை பரிசுத்த ஆவியாகிய தேவனை விசுவாசிப்பது, பரிசுத்த ஆவியானுடைய வரங்களை, வல்லமையை, கிரியையை, அவருடைய செயல்பாடுகளை வாஞ்சிப்பது. சொல்லுங்க, விசுவாசிப்பது, வாஞ்சிப்பது. 1 கொரிந்தியர் 14:1 ஆவியானவர் இப்படி எழுதுகிறார், அன்பை நாடுங்கள், ஞான வரங்களை விரும்புங்கள், விசேஷமாய் தீர்க்க தரிசன வரத்தை விரும்புங்கள். பாருங்க, விரும்புங்கள் விரும்புங்கள் அப்படின்னு சொல்லி நம்முடைய வாழ்க்கையிலே விருப்பம், நாம் விரும்பாத காரியங்களை நாம் செய்கிறதில்ல. எந்த காரியத்தை சொல்ல விரும்பி தான் நாம் செய்கிறோம். அப்படி விரும்பி செய்யும் பொழுது நமக்கு அதில் லாபம் உண்டாகிறது. ஆவிக்குரிய காரியங்களும் அப்படித்தான். ஆண்டவர் கிருபையாய் நம்மை ரட்சித்திருக்கிறார், அபிஷேகித்திருக்கிறார், நமக்கு ஞானத்தை கொடுத்திருக்கிறார், தெளிவை கொடுத்திருக்கிறார். நாம் என்ன பண்ணணும்? விரும்பணும். நாம் விரும்பினப்பா ஒரு காரியத்தை பெற்றுக்கொள்ள முடியும். இன்னைக்கு அநேகர் எப்படி நினைக்கிறாங்க அப்படின்னாக்கா, தேவனுடைய இந்த ஆவிக்குரிய காரியங்களை விருப்பமே இல்லை. ரட்சிக்கப்பட்டுட்டேன், ஞானஸ்நானம் எடுத்துட்டேன், போதும், பரிசுத்தமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், திருப்தி, ஆவிக்குரிய வாழ்க்கையில் திருப்தி வந்து விட்டாக்கா சில மேன்மையான காரியங்களை நம்மால் பார்க்க முடியாது. ஆகவே தான் தேவ பிள்ளைகளுக்கு ஆவியானவர் எழுதுகிறார், எல்லாம் சொல்லுங்க, விரும்புங்கள் விரும்புங்கள். விருப்பம் உண்டா? பழைய ஏற்பாட்டிலேயே இந்த இயேசு தேவனுடைய வார்த்தை ஏசாயா 44 அதிகாரத்தில் பழைய ஏற்பாட்டிலேயே சொல்லிவிட்டார். என்ன சொல்லியிருக்காரு பாருங்க, தீர்க்கதரிசியின் மூலமாக, ஏசாயாவின் மூலமாக. 44வது அதிகாரம் முதல் வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன். ஏசாயா 44:1 நான் வாசிக்கிறேன். அதை எடுத்துக்கொள்ளுங்க நீங்கள் எல்லாருமே கூட. ஏசாயா 44:1, இப்போதும் என் தாசனாகி யாக்கோபே, நான் தெரிந்து கொண்ட இஸ்ரவேலை கேள், உன்னை உண்டாக்கினவரும் தாயின் கற்பத்தில் உன்னை உருவாக்கினவரும் உனக்கு துணை செய்கிறவருமாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, என் தாசனாகி யாக்கோபே, நான் தெரிந்து கொண்ட யசூரனே, பயப்படாதே, தாகமுள்ளவன் மேல் தண்ணீரையும் வறண்ட நிலத்தில் ஆறுகளையும் ஊற்றுவேன், உன் சந்தானத்தின் மேல் என் ஆவியும் உன் சந்தானத்தின் மேல் என் ஆசீர்வாதத்தையும், சந்ததியின் மேல் என் ஆவியும் உன் சந்தானத்தின் மேல் என் ஆசீர்வாதத்தையும் ஊற்றுவேன். அதனால் அவர்கள் புல்லின் நடுவே நீர்க்கால்கள் ஓரத்தில் அலறி செடிகளைப் போல் வளருவார்கள். நான் கர்த்தருடையவன் என்பான், ஒருவன் யாக்கோபின் பெயரை தரித்துக் கொள்வான், ஒருவன் நான் கர்த்தருடையவன் என்று கையெழுத்து போட்டு இஸ்ரவேலின் நாமத்தை தரித்துக் கொள்வான். அல்லேலூயா. என்ன சொல்றாரு? தாகம். எல்லாம் சொல்ற, தாகம் இருக்குதா? ஆவிக்குரிய காரியங்கள் மீது தாகம் இருக்குதா? தேவனுடைய காரியங்கள் மீது தாகம் இருக்குதா? இயேசுவின்
காரியத்தின் மீது தாகம் இருக்குதா? எவ்வளவு தாகம் இருக்குதோ, நான் என்ன சொல்கிறேன், கர்த்தருடைய ஆவிக்குரிய காரியங்கள் மீது எவ்வளவு தாகம் இருக்குதோ அவ்வளவு பாருங்க உலக காரியத்தில் நமக்கு சக்ஸஸ் உண்டாயிருக்கும். நாம் என்ன நினைக்கிறோம், உலகத்தில் ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டாக்கா, நல்ல கருத்தாக வேலை பண்ணிட்டாக்கா, கருத்தாக சேமிச்சிட்டாக்கா, நல்ல ஜாப் கிடைச்சிட்டாக்கா, நல்ல வேலை கிடைச்சிட்டாக்கா, நல்ல பணம் கிடைச்சிட்டாக்கா, நான் சமாதானமாக சந்தோஷமாக இருந்துருவேன். ஒரு வீடு இருந்துட்டாக்கா, ஒரு ஏதோ ஒன்று உலகத்தில் இருக்கிற கண்ணுக்கு தெரிகிறதானே, எனக்கு ஒரு வீடு மாத்திரம் இருந்தால் போதுங்க, ஒரு கார் மாத்திரம் இருந்தால் போதுங்க, ஒரு பைக் இருந்தால் போதுங்க, இந்த பொருள் இருந்தால் போதுங்க, ஒரு மெத்த வீடு இருந்தாக்கா, ஒரு காடு இருந்தாக்கா, ஒரு தோட்டம் இருந்தாக்கா, ஒரு கடை இருந்தாக்கா, ஒரு வேலை இருந்தாக்கா, ஒரு கவர்மெண்ட் ஜாப் இருந்தாக்கா. நோ, அவைகள் எல்லாம் ஒரு எல்லைக்குட்பட்டது. ஆனால் ஆண்டோடைய வார்த்தை சொல்லுகிறது, அதனால் அவர்கள் புல்லின் நடுவே நீர்க்கால்கள் ஓரத்தில் அலறி செடியை போல் வளர்வார்கள். எதினால்? அவருடைய ஆவியின் நிறைவினால். ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானுடைய பலத்தினால். ஆவியை ஊற்றும் பொழுது, அதுக்கு முன்னாடி நான் வாசித்தேன், நாம் ஆராதனையும் பொழுது ஒரு பகுதியை நான் வாசித்தேன். வெறுமை அப்படின்னு எழுதியிருக்குது. வாழ்க்கையில் வெறுமை, வறுமை, வேதனை, சஞ்சலம், போராட்டம், இவைகளெல்லாம் என் ஜனங்களுடைய வாழ்க்கையில் வந்துவிட்டது. ஆனால் எப்பொழுது அது நீங்கும், எப்பொழுது அவைகள் வெளியேறும், எப்பொழுது சோர்வு போகும், கசப்பு நீங்கும், வருத்தம் நீங்கும், சஞ்சலம் நீங்கும், எப்பொழுது அவைகள் நீங்கும் என்று சொன்னால் உன்னதத்திலிருந்து ஆவி ஊற்றப்படும் வரைக்கும் அப்படியே இருக்கும். ஆவி ஊற்றப்பட்டாக்கா, அதனால் என்ன சொல்லுங்க, அதனால் தேவனுடைய ஆவி, பரிசுத்த ஆவியானவர் எனக்குள் வல்லமையாய் என்னை நிரப்பும் பொழுது நான் புல்லின் நடுவே நீர்க்கால்களின் ஓரத்தில் உள்ள அலறி செடியை போல் வளருவேன். அல்லேலூயா. எதனால நீர்க்கால்களின் ஓரத்தில் உள்ள அலறி செடியை போல வளர முடியும்னாக்கா, அவருடைய பரிசுத்த ஆவியின் பலத்தினால. மத்தேயு 5வது அதிகாரம் 6வது வசனம், நீதியின் மேல் பசி தாகமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர் திருப்தி அடைவார்கள். உங்களுக்கு பசியும் தாகமும் நீதியின் காரியங்கள், தேவனுடைய ராஜ்யத்தின் மீது. ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள். அப்ப பசி இன்னைக்கு இருக்க வேண்டியது, தாகம் இருக்க வேண்டியது நீதியின் காரியங்கள், ஆவிக்குரிய காரியங்கள் மீது தாகமும் பசியும் குறைக்கிறது தான் பிசாசுன்னு மிகப்பெரிய தந்திரம். நல்லா யோசனை பண்ணி பாருங்க. உங்களை பெரிய பாவத்தில் வெளுத்தல்றது அவனுடைய டார்கெட் இல்லை. கேட்கிற இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு அவருடைய இரட்சகராக ஏற்றுக்கொண்டு தண்ணீரில் மூழ்கி ஞானஸ்தானம் பெற்று ஆவிக்குரிய பிள்ளைகள், நான் ஒரு ஆவிக்குரிய சபைக்கு போகிறேன் என்று பைபிளை கையில் எடுத்து கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளுக்கு நான் சொல்லுகிறேன், உங்களை பெரிய பாவத்திலோ ஒரு பெரிய கர்த்தருக்கு அருவருப்பான காரியங்களிலோ உங்களை ஈடுபட வைக்கிறது அவனுடைய டார்கெட் உள்ள தேவனுடைய ராஜ்யத்தின் மீது, கர்த்தருடைய காரியங்கள் மீது, ஜெபத்தின் மீது, கர்த்தரை துதிக்கிற ஆராதனையின் மீது, வேத வசனங்களின் மீது, கர்த்தருடைய சபையில் கூடுகையின் மீது, கர்த்தருடைய காரியங்கள் மீது தாகமே இல்லாமல், பசியே இல்லாமல், ஒரு வறண்ட ஒரு வெறுமையான நிலைமையில் வாழ வைக்கவே பிசாசு உலக கவலைகளையும் லௌகிக இச்சைகளையும் உங்களுக்குள் கொண்டு வந்து போடுகிறான் என்பதை இனம் கண்டு கொள்ளுங்கள். பெரிய விதத்தில் உங்களை சபை விட்டு தூக்கிட்டு போயிட மாட்டான். நான் மேலே சபைக்கு வரமாட்டேன், இருக்க மாட்டேன், அப்படிலாம் அவன் ஒரே மட்டும் அவன் துண்டிக்க மாட்டான். அவனுடைய ஆரம்பம் என்ன தெரியுமா? அந்த பசியும் தாகமும் கம்மியாயிரும். ஆரம்பத்தில் இருக்கிற ரட்சிக்கப்பட்ட புதுசில் கொஞ்சம் ஆவியில் அனலாக இருக்கிறதுனால அவனால் கிட்ட வர முடியாது. இப்போ என்ன பண்ணுகிறோம்? உலக கவலைகளும் லௌகிக இச்சைகளும் நம்மை நெருக்க நமக்குள்ள பசி இல்லை, ஜெபிக்கிறதுக்கு பசி இல்லை, வசனம் வாசிக்கிறதுக்கு பசி தாகம் இல்லை, அறிக்கை பண்ணுறதுக்கு பசி தாகம் இல்லை, அந்நிய பாஷையில் பேசுகிறதுக்கு பசி தாகம் இல்லை, கர்த்தரை ஆராதிக்கிறதுக்கு பசி தாகம் இல்லை, ஒரு மோட்டிவேஷன் இல்லை, கர்த்தருடைய காரியங்கள் ஈடுபடுகிறதுக்கான ஒரு ஆவல் இல்லைன்னாக்கா உங்க தப்பு இல்லை, என் தப்பு இல்லை. நன்றாய் புரிந்து கொள்ளுங்க. எங்கோ ஒருத்தில் பிசாசு உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒரு சின்ன ஓட்டையை போட்டிருக்கான் என்று கண்டு கொள்ளுங்கள். இனம் கண்டு அவனை விரட்டுங்கள் என்று உங்களை நான் உற்சாகப்படுத்துகிறேன். அப்போஸ்தலர் 1:4-8 வரலும் இயேசு சொல்றாரு, அன்றியும் அவர் அவர்களுடனே வந்திருந்த போது அவர்களை நோக்கி, யோவான் ஜலத்தினாலே ஞானஸ்தானம் கொடுத்தான், நீங்கள் சில நாட்களுக்குள்ளே பரிசுத்த ஆவியினாலே ஞானஸ்தானம் பெறுவீர்கள். சொல்ல, பரிசுத்த ஆவியினாலே ஞானஸ்தானம் பெறுவீர்கள்.
அப்போ ஞானஸ்தானம் பெறும் பொழுது நீங்கள் ஜலத்தில் ஞானஸ்தானம் பெறும் பொழுது எப்படி ஞானஸ்தானம் பெற்றீங்க? தண்ணியை உங்கள் மேலே தெளித்தாங்களா, இல்லை தண்ணி தொட்டு உங்கள் மேலே அப்படி 2-3 பொட்டு வச்சாங்களா, இல்லை உங்கள் கையை மாத்திரம் கழுவி விட்டாங்களா, காலை கழுவி விட்டாங்களா, என்ன பண்ணாங்க ஞானஸ்தானம் கொடுக்கும் பொழுது? சொல்லுங்கள். ஜலத்தினாலே ஞானஸ்தானம் கொடுத்தான். ஏசு சொல்கிறாரு, யோவான் எதனால் ஞானஸ்தானம் கொடுத்தாரு? ஜலத்தாலே ஞானஸ்தானம் கொடுத்தான். சில நாட்களுக்குள்ளே நீங்கள் எதனால்? பரிசுத்த ஆவியினால் ஞானஸ்தானம் பெறுவீர்கள். அப்போ ஜலத்தில் ஞானஸ்தானம் பெறுகிறதை அநேகர் ஏற்றுக்கொள்கிறார்கள். ஜலத்தில் ஞானஸ்தானம் பெறுகிறது என்பது தண்ணீரில் மூழ்கி எழுந்திருக்க வேண்டும் என்று சொல்லி. ஆனால் பரிசுத்த ஆவியினால் ஞானஸ்தானம் பெறுகிறது என்பது மாத்திரம், பரிசுத்த ஆவியில் என்ன மூழ்கிறதுன்னா என்ன, அது நிரம்புறதுன்னா என்ன அப்படின்னு சொல்லி அதுக்கு வேணா பல நேரங்களிலே அதை நம்பாமல் கேள்வி கேட்கிறவர்கள் உண்டு. அது இருக்கட்டும். ஆனால் நாம் விசுவாசிப்போம், தண்ணீரில் எப்படி மூழ்கிறோமோ அப்படி பரிசுத்த ஆவியான அந்த தேவனுக்குள், அந்த பரிசுத்த ஆவியின் வல்லமைக்குள் நாம் மூழ்கிற அனுபவம் ஒவ்வொரு தேவ பிள்ளைக்கும் தேவன் வைத்திருக்கிறார் என்பதை விசுவாசிப்போம். ஆமென். ஆகையால் நீங்கள் எருசலேமை விட்டு போகாமல் என்னிடத்தில் கேள்விப்பட்ட பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருங்கள் என்று கட்டளையிட்டார். அப்பொழுது கூடி வந்திருந்தவர்கள் அவரை நோக்கி, ஆண்டவரே, இக்காலத்தில் ராஜ்யத்தை இஸ்ரவேலுக்கு திரும்ப கொடுப்பீர் என்று கேட்டார்கள். அதற்கு அவர், பிதாவானவர் தம்முடைய ஆதீனத்தில் வைத்திருக்கிற காலங்களையும் வேலைகளையும் அறிகிறது, உங்களுக்கு அடுத்ததல்ல. பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்பொழுது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரிந்தும் எனக்கு சாட்சிகளாய். ஹல்லேலூயா. சாட்சியாக இருக்கிறதுக்கு நீங்கள் ஒன்றுமே பண்ண வேண்டியதில்லை. நான் ரொம்ப என்னை ஒடுக்கி அடக்கி, ஆமாம் அப்படி வாழ்கிறோம் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் சாட்சியாய் இருக்க வைக்கிறவர், முத்திரிக்கப்பட்டவர், சாட்சியாய் வாழ வைக்கிறவர் பரிசுத்த ஆவியானவர். ஆமென். பரிசுத்த ஆவியானுடைய உதவியும் அவருடைய பலனும் இல்லாமல் உலகத்தில் பிசாசுக்கு முன்பதாக, உலகத்தில் இருக்கிற பிசாசின் மனிதர்களுக்கு முன்பதாக, நமக்கு விரோதமாய் நிற்கிற இந்த உலகத்தின் சக்திகளுக்கு முன்பதாக நம்மால் ஜெயமாய் சாட்சியாய் வாழ்வது என்பது கூடாத காரியம். ஆகவே தான் அவர் என்ன சொல்லுகிறார்? போகாதிருங்கள். என்ன சொல்றாரு? போகாமல். எல்லாம் சொல்லுங்க, போகாமல். போகாமல். நான் ரட்சிக்கப்பட்ட ஆரம்ப நாட்களிலே முதல் படித்ததான ஒரு ஆவிக்குரிய புஸ்தகம் குட் மார்னிங் ஹோலி ஸ்பிரிட் அப்படின்றதான பென்னியின் அவருடைய புஸ்தகம். முதல் கொள்ளைகால் பட்டணத்தில் ஒரு ஆவிக்குரிய கடையிலே நான் வாங்கும்படியாய் போகும் பொழுது பல புத்தகங்களை தேடினேன், எதுவும் கிடைக்கவில்லை. கடைசியாய் கிடைத்தது குட் மார்னிங் ஹோலி ஸ்பிரிட், காலை வந்தனம் பரிசுத்த ஆவியானவரே அப்படின்னு சொல்லி. அதில் பென்னியின் என்கிறதான தேவ ஊழியக்காரர் எழுதியிருந்தார், காலையில் நீங்கள் எழுந்து ஆவியானவரே என்னை பலப்படுத்தலைனாக்கா, உங்கள் பலன் எனக்கு தரலைனாக்கா, என்னை நிரப்பலைனாக்கா, என்னுடைய ஆற்றலை எனக்குள் நீங்கள் தந்து என்னை பலப்படுத்துன்னு சொல்லி ஜெபித்து அவரால் பலப்படுத்தப்பட்டு தான் வெளியே போவார் அவர். ஆகவே பரிசுத்த ஆவியானவர், அதுவும் இன்னும் அந்த புஸ்தகத்தில் எழுதப்பட்டதான காரியங்கள் என் உள்ளத்தில் இன்னுமே தங்கி இருக்கிறது. பரிசுத்த ஆவியானவரை ஒரு நபரை போல, ஒரு వ్యక్తిயை போல, ஒரு நபரை போல வழி நடத்துவாராம். எங்கே ஒரு ஸ்டேஜுக்கு போனாவோ, ஊழியத்துக்கு போனாவோ, அவருக்கு ஒரு சேர் போட்டாங்களா, பக்கத்துலேயே இன்னொரு சேர் போட வைக்க வரான். அவர் சொல்லுவாராம், ஆவியானவரே நீங்கள் என் பக்கத்துலேயே அமர்ந்துக்காங்க, எனக்குள்ள இருக்கிறீங்க, என் பக்கத்தில் நீங்கள் வல்லமே அமர்ந்துக்காங்க அப்படின்னு ஒரு சேரை பக்கத்தில் போட வைக்கிறார். இந்த அளவுக்கு பரிசுத்த ஆவியானுடைய நிறைவுக்காய் வாஞ்சித்த, பரிசுத்த ஆவியானவருக்காய் நிரப்பப்பட்டு பலனை பெற்று வாழ்ந்த தேவ ஊழியக்காரர்கள் இந்த பூமியிலே இருந்தார்கள், இருக்கிறார்கள். இன்றைக்கு நம்மையும் அப்படி அவர் நிரப்பும் பொழுது அவருக்கு சாட்சியாய் நம்மால் நிச்சயமே வாழ முடியும். இந்த ஆவிக்குரிய வாழ்க்கை நம்முடைய சொந்த பலத்திலும் சொந்த கட்டுப்பாட்டிலும் சுய முயற்சியிலும் ஓடுகிறதல்ல, பரிசுத்த ஆவியின் பலத்தினால் ஓடுகிற வாழ்க்கை தான் ஆவிக்குரிய வாழ்க்கை. ஆமென். ஹல்லேலூயா. ஆகவே அவர் நம்முடைய வாழ்க்கையில் பலன் தந்து சாட்சியாய் வாழ வைக்கிறார். எல்லாம் சொல்ல, பலன் தந்து. நம் ஏசாயா 41:10 வாசிக்கிறோம் இல்லையா? நான் உன்னை பலப்படுத்தி. எப்படி பலப்படுத்துகிறார்? அவருடைய பரிசுத்த ஆவியின் வல்லமையினால் நம்மை பலப்படுத்துகிறார். எல்லாம் சொல்ல, பலனடைந்து, பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமையினால் நான் பலனடைந்து அப்படி பலனடையும் பொழுது நமக்குள் இருக்கிறதான சோர்வுகள் நீங்குகிறது. சரீர பிரகாரமான சோர்வுகளும் நீங்குகிறது, ஆவிக்குரிய பிரகாரமான சோர்வுகளும் நீங்குகிறது. ஏசாயா 40, 28, 29, 30 சொல்லுகிறார். இந்த ஆவியானவரால் பலன் அடைவதற்கு நாம் எடுக்க வேண்டிய சின்ன முயற்சிகளை நாம் பார்க்க போகிறோம். ஆவியானவரால் பலன் அடைவதற்கு நாம் எடுக்க வேண்டிய சின்ன முயற்சிகள்,
அவர் பலன் தருகிறார். அன்றைக்கு அப்போஸ்தலர்கள் காத்திருந்தார்கள், அவர்கள் ஜெபத்தில் தரித்திருந்தார்கள், பரிசுத்த ஆவியானவர் அவர் மேல் ஊற்றப்பட்டார். இன்றைக்கு நாம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ விசுவாசத்தினால, இயேசு கிறிஸ்துவின் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தால் ஞானஸ்தானம் பெற்றதுனால பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் வந்திருக்கிறார். அந்த நமக்குள் இருக்கிற அந்த ஆவியானவரால் நாம் ஒவ்வொரு நாளும் பலனடைவதற்கு, நிரப்பப்படுவதற்கு, அவரால் நடத்தப்படுவதற்கு நமக்குண்டு இருக்க வேண்டிய முயற்சிகளை நாம் அறிந்திருக்க வேண்டும். நாம் அப்படி அறிந்து கொள்ளும் பொழுது நிச்சயமாகவே ஆவியானவரை என்னை பலப்படுத்துங்கன்னு சொல்லி வாய் திறந்து கேட்போம். அவருடைய பலனை பெற்றுக்கொண்டு நாம் சாட்சியாய் வாழ முடியும். பாருங்க, மக்களுக்கு சரீரத்தில் பலனடைய என்ன சாப்பிட வேண்டும் என்று தெரியும், டயர்டாக இருக்கும் பொழுது என்ன குடிக்கணும்னு தெரியும், என்ன கூல்ட்ரிங்க்ஸ் குடிக்கணும் அப்படின்னு தெரியும். சரீரத்துக்கு பலன் தருகிற, சுகம் தருகிற உணவு, மாத்திரை, குளிர்பானம், சத்துணவு எல்லாம் தெரிந்து வைத்திருக்கிறோம். இந்த சரீரத்துக்கு நம்முடைய பலப்படுக்கிறதுக்கு தேவையான எல்லா காரியம் நம்மளுக்கு தெரியும். டயர்டாக இருந்துச்சுனாக்கா கொஞ்சம் ஒரு ஜூஸ் போட்டு கொடுங்கன்னு சொல்லுவோம். பசியாக பலவீனமாக இருந்துச்சுனாக்கா நல்ல ஒரு சாப்பாடு கொடுங்கன்னு சொல்லுவோம். அப்போ இந்த சரீரத்தை பலப்படுத்துறது எப்படின்னு யாரும் சொல்லித்தர வேண்டியதில்லை. அது இயற்கையாகவே நாம் கற்றுக்கொள்கிறோம். இல்லைன்னா சில நேரங்களில் டாக்டர்கள் மூலியமாக நம்ம கற்றுக்கொள்கிறோம். டயர்டாகும் பொழுது இந்த ஜூஸ் குடிச்சிக்கா, இந்த ஓஆர்எஸ் குடிச்சிக்கா, தள்ளம் வரும்போது அதை பலப்படுத்துறதுக்கு, இந்த பலப்படுத்துறதுக்கு இந்த மாத்திரை போட்டுக்கா, அதெல்லாம் கரெக்டாக சரீரத்தை பட்டுக்கும். சரீரத்துக்கு சம்மந்தப்பட்டதான காரியத்தை அறிஞ்சு வச்சுருப்போம். அதை சொன்னால் சீக்கிரம் கற்றுக்குவோம். ஆனால் பாருங்கள், ஆவிக்குரிய வாழ்க்கையில் நமக்குள்ள ஒரு ஆவி இருக்கிறது. இந்த ஆவியில் பலனடைவதற்கு, ஆவிக்குரிய மனுஷனாய் இருக்கிற நம்மை பலனாய் மாற்ற தேவனுடைய வார்த்தையும் தேவனுடைய ஆவியானவரையும் நாம் வாஞ்சிக்க வேண்டும், அதன் மேல் ஆவல் கொள்ள வேண்டும் என்பதில் அதிக அக்கறை காட்டுகிறது கொஞ்சம் குறைவுதான். ஆவிக்குரிய வாழ்க்கையில் பலனடைய என்ன செய்யணும், ஆவிக்குள்ள உற்சாகமடைய என்ன செய்யணும்? அப்போ ஆண்டவர் சொல்கிறார், சோர்ந்து போகிறவனுக்கு பலன் கொடுத்து சத்துவமில்லாத சத்துவத்தை பெருக பண்ணுகிறார். இளைஞர் இளைப்படைந்து சோர்ந்து போவார்கள், வாலிபரும் இடையறிவார்கள். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து. கர்த்தருக்கு. அப்போ ஆவிக்குரிய வாழ்க்கை ஒரு புது பலன் வேணும், ஒரு உற்சாகம் வேணும், எல்லா காரியத்திலையும் ஒரு சுறுசுறுப்பாக இருக்கணும். நான் தவறாமல் ஆராதனையில் கலந்துக்கணும், காலையிலும் மாலையிலும் ஜெபிக்கணும், ஏனாக்கு போல கர்த்தரோடு நடக்கணும், நான் ஆவியினால் நடத்தப்படணும். இப்படி ஒரு ஏனாக்கா இது ஒரு பெரிய காரியமாகவே பிசாசு இது பெரிய காரியம் இல்லாத போல காமிக்கிறான். ஆனால் உண்மை என்னென்ன தெரியுமா? வேதவசனம் சொல்கிறது, நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் தேவனுடைய ராஜ்யத்தின் நீதியின் மீது வாஞ்சிக்கும் பொழுது மற்ற காரியங்கள் நமக்கு நிச்சயமாக கொடுக்கப்படும். அதுவும் இன்னும் சொல்ல போனாக்கா, தேவனை விசுவாசிக்கிற நமக்கு என்னது தேவை என்று பரமபிதா அறிந்திருக்கிறார். அல்லேலூயா. நம்மளுக்கு தேவை அவர் அறிஞ்சிருக்கிறாரு. நாம் என்ன பண்ணுறோம்? அவரை தேடினாக்கா நம்மளுக்கு தேவையானதை அவர் தருவார். வேலையை தருவார், வருமானத்தை தருவார், பணத்தை தருவார், சுகத்தை தருவார், சம்பாத்தியத்தை தருவார், மனைவியை தருவார், பிள்ளைகளை தருவார், சொத்தை தருவார், தேவையானதை தருவார், தேவையில்லாததை தரமாட்டார். ஆமென். அப்போ நம்ம அவரை தேடாமல் தேடுகிறோம் என்று சொன்னால் தேவையில்லாமல் தேடிக்கொண்டிருப்போம். உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்துறதுக்கு எனக்கு தேவையானதை, நீதிமொழியில் அற்புதமான ஒரு வசனம் இருக்குது, எனக்கு தேவையானது அளவை போடுங்க டேடி, நம்ம கிடைச்சிட்டாலும் மறுதளிச்சிரும் அப்படின்னு ஒரு அவன் ஆதங்கத்தில் அவன் சொல்லுவான். அப்போ தேவையானது நமக்கு என்ன தேவைன்னு சொல்லி ஆண்டவருக்கு தெரியாத தருவார். ஆனால் நாம் தேட வேண்டியது கர்த்தரை முதலாவது, மற்ற காரியங்கள் இரண்டாவது இடத்தில் வைக்க வேண்டியதில் நாம் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். நாம் ஆவிக்குரிய வாழ்க்கையில் பலனடைவதற்கு தேவையானது கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள். எல்லாம் சொல்லு, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள். இல்லை, கர்த்தருக்கு காத்திருக்கிறது. அப்போ கர்த்தருக்கு காத்திருக்கிறதுனா என்ன? அப்போ எந்த வேலை வெட்டிக்கு போகக்கூடாதா? கம்முன்னு பைபிளும் கையுமே உட்காந்துட்டு இருக்கணுமா? ஒரு ஊழியக்காரர் அப்படி தான் சொன்னார். ஒரு நல்ல வேலை பண்ணிட்டு இருந்தான ஒரு சகோதரர் இப்படிப்பட்டதான ஒரு பிரசங்கத்தை கேட்டாராம். இரவும் பகலும் கர்த்தருடைய வேதத்தில் தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் நீர்க்கால் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் தனியை கருகிற இலையுதிராத மரத்தை போல் இருப்பான், அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே, படித்த உடனே, பாஸ்டர் நான் இனிமேலும் இரவும் பகலும் கர்த்தருடைய வேதத்தில் தியானமாக இருக்க போகிறேன், என் வேலையை ரிசைன் பண்ணிட்டேன், வேதத்தை திறந்து வச்சு
காத்தாழ்ந்த பொழுதாக வரும், அதையே நான் தியானிச்சுட்டு இருக்கிறேன். எப்படி ஒரு ஞானமற்ற செயல்களையும் கூட செய்கிறவர்கள் இருக்கிறார்கள் பாருங்கள். நான் அப்படி அல்ல. கர்த்தருக்கு காத்திருக்கிறது அப்படின்னு சொன்னாக்கா எப்பொழுதுமே அவருடைய நினைவாய் இருப்பது. எப்பொழுதுமே கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்பொழுதும் என் நாவில் இருக்கும் அப்படின்னு சொல்லி எழுதின தாவீது வேலை வெட்டியெல்லாம் விட்டுட்டு, அரசனாக இருக்கிற வேலையை விட்டுட்டு, எதிரிகள்கிட்ட யுத்தம் பண்ணுறதை விட்டுட்டு, தன்னுடைய ராஜ்ய காரியங்களை பராமரிக்கிறதா விட்டுட்டு எப்பொழுதும் துதிச்சிக்கிட்டே இருந்தானா? இல்லை. அவன் சொல்லுகிறான், மானானது நீரோடைக்காய் வாஞ்சித்து கதறுவது போல என் தேவனே என் உள்ளம் உமக்காய். அப்ப என்ன தெரியுமா? ஒரு பற்று, ஒரு பசி கர்த்தர் மேல் எப்பொழுதுமே, அந்த ஒரு நினைவாய், நல்ல தேவனுடைய நினைவாகவே. சமயம் கிடைக்கிற பொழுது நாம் தனியாய் ஜெபிக்கிறோம், வேத வசனங்களை வாசிக்கிறோம், தியானிக்கிறோம், பாடுகிறோம், நல்லது. என தினமும் காலையிலும் மாலையிலும் 2 மணி நேரம் செலவழித்து இந்த ஆலயத்தில் கர்த்தர் ஆராதிக்கிறோமா? இல்லை. அதிகமாக வீட்டில் கூட எப்பொழுதுமே வேலையெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு, நான் வேலையெல்லாம் முக்கியம் கிடையாது, எனக்கு ஜபம் முக்கியம், வேதம் வாசிக்கிறது தான் முக்கியம், அப்படி இருக்கிறோமா? அப்படி நமக்கு கிடைக்கிற நேரத்தில் அமர்ந்து வேதத்தை வாசிப்பது நல்லது, ஜெபிப்பது நல்லது, ஜெப நேரத்தை ஒதுக்குவது நல்லது, வேத வாசிப்பு நேரத்தை ஒதுக்குவது நல்லது, தியானிப்பது நல்லது, வசனத்தை அறிக்கை பண்ணுவது நல்லது. ஆனால் அதை தாண்டி ஒரு அனுபவம் என்ன என்று சொன்னால், எப்பொழுதுமே கர்த்தருக்கு காத்திரு, உன் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார், திடமனா என்று கர்த்தருக்கே காத்திரு. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் திடமனதாயிருங்கள். நான் உடைய வசனத்துக்கு காத்திருக்கிறபடியால் உமக்கு பயந்தவர்கள் என்னை கண்டு சந்தோஷப்படுவார். அதிகாலையில் நான் எழுந்து சத்தமிட்டேன், உம்முடைய வசனத்துக்கு காத்திருந்தேன். கர்த்தருக்கு காத்திருக்கிறேன், என் ஆத்துமா காத்திருக்கிறது, அவருடைய வார்த்தையை நம்பி இருக்கிறேன். இதெல்லாம் தாவீதினுடைய வார்த்தைகள். அப்ப கர்த்தருக்கு காத்திருக்கிறதுனாக்கா வேலையெல்லாம் விட்டுட்டு இல்லை, வேலையை ஒதுக்கி வச்சுட்டு இல்லை, வாழ்க்கையின் எல்லா பகுதிகளிலுமே அவரோடு கூட உள்ள இணைப்பில் வாழ்வது. நான் அடிக்கடி சொல்லுகிற ஒரு காரியம் 24/7 அப்படின்னு போட்டிருக்கிறது. அர்த்தம் தெரியுமா உங்களுக்கு? 24/7 போட்டிருக்கோம் சில ஆஸ்பத்திரிகள். அப்படின்னு என்ன அர்த்தம்? 24 மணி நேரமும் 24/7 நாளும் உங்களுக்கு நாங்கள் சர்வீஸ் கொடுக்குறோம் அப்படின்னு. கொடுக்கறது இல்லை, முடியாது அவங்களால. ஆனால் 24/7 365 நாளும் 24 மணி நேரமும் ஒவ்வொரு நிமிஷமும் தேவனுடைய தொடர்பில் நாம் இருக்கிறோம். ஆமேன். தேவனோடு தொடர்பில் நாம் இருக்க முடியும். தேவன் அப்படிப்பட்ட உறவில் இருக்கிறதைத்தான் அவர் காத்திருப்பது, தேடுவது, வாஞ்சிப்பது, பற்றாயிருப்பது. அந்த உறவில் இருக்கணும் எப்பொழுதுமே. அந்த உறவு விரிசல் அடையறதுக்கு விடவே கூடாது. எஸ்ஐகே பிரான்சிஸ் தான் தேவ ஊழியக்காரர் சொல்வார், எப்பொழுதெல்லாம் அவருடைய உள்ளத்துல சோர்வா டல்லா ஃபீல் பண்றாரோ அப்பொழுதெல்லாம் அவர் என்ன பண்ணுவாரா, கொஞ்ச நாள் ஊழியத்தையே நிறுத்திட்டு, ஊழியம் செஞ்சுட்டு இருந்த நாட்கள்ல ஊழியத்தையே நிறுத்திட்டு அவர் ஒரு பைபிள் எடுத்துக்கிட்டு ஒரு ரூம்பு பண்ணி வாடகை ரூம்பு பண்ணி தூரத்தில் போய் அவருடைய சமூகத்தில் வசனத்தை வாசித்து ஆவியில் பலனடைந்து உள்ளத்தில் ஒரு பலனை பெற்றுக்கொண்டு பிறகு அவர் தன்னுடைய ஊழியத்தில் தொடருவேன் என்று சொல்லி தன்னுடைய சாட்சியை சொல்வார். அப்போ எப்பொழுதுமே தேவனோடு உறவு வாஞ்ச எப்பொழுது எங்கே போனாலும் கூட, எந்த இடத்தில் வாழ்ந்தாலும், நம்முடைய வேலை செய்கிற இடங்களில் எல்லா இடங்களிலும் கூட ஆவியானுடைய துணையோடு கூட, ஆவியானுடைய பலத்தோடு கூட கர்த்தருடைய உறவில் இருக்கும் பொழுது அந்த ஆவியானவருடைய உதவியை நாம் பெற்றவர்களாக நாம் இருக்கும் பொழுது நாம் அனல் உள்ளவர்களாக, ஒரு பலன் உள்ளவர்களாக, தேவனுடைய சித்தத்தின்படி வாழ்கிறவர்களாக அந்த ஆவியானவர் நம்மை நடத்துகிறவராக இருக்கிறார். அப்போ ஆவியானவரால் பலன் அடைகிறதுக்கு ஆவியானவர் என்னத்தை விரும்புகிறார் என்று சொன்னால், கர்த்தரோடு உள்ள உறவு, வசனத்தை வாசிப்பது, ஜெபிப்பது, துதிப்பது, ஆராதிப்பது, இதெல்லாம் ஆவியானவர் பலன் அடைகிறதுக்கு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறதான நல்ல ஒரு வாய்ப்புகள். ஆவியானவர் பலன் அடைகிறது ஏதோ ஒரு நாள் அனுபவம் அல்ல, நன்றாய் புரிந்து கொள்ள வேண்டும். ஏதோ ஒரு நாள் நான் ரட்சிக்கப்பட்டேன், யாரோ ஒருத்தர் ஜெபித்தார்கள், அப்பொழுது அபிஷேகம் இறங்கினது, அந்நிய பாஷை வரம் கிடைத்தது, நான் அந்நிய பாஷை பேசுகிறேன், அது ஒரு அனுபவம் அல்ல. இது ஒவ்வொரு நாளும் நிரப்பப்படுகிற ஒரு அனுபவமாய் இருக்கிறது. ரோமர் 7:22 உள்ளான மனுஷனுக்கேற்றபடி தேவனுடைய நியாயப்பிரமாணத்தின் மேல் பிரியமாய் இருக்கிறேன். 2 கொரிந்தியர் 4:16 ஆனபடினாலே நாங்கள் சோர்ந்து போகிறதில்லை, எங்கள் புறமான மனுஷனானது அழிந்தும் உள்ளான மனுஷனானது நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிறது. எல்லாம் சொல்ல, உள்ளான மனுஷன்.
நம்ம ரெண்டு மனுஷன் தெரியுமா உங்களுக்கு? இந்த சப்ஜெக்டை எனக்கு ரொம்ப நாள் என் உள்ளத்தில் வந்துக்கிட்டே இருக்குது. தேவன் இதை பிரசங்கிக்கிறதுக்கு வாய்ப்பை உண்டாக்குவார் என்று நான் விசுவாசிக்கிறேன். நம்ம ரெண்டு மனுஷர்கள் எப்பொழுதுமே நம்முடைய எண்ணம், நம்முடைய பார்வையெல்லாம் நம்மளை பிரித்து பார்த்த அனுபவமே இல்லை. பிரித்து பார்த்து நம்மளுக்கு அனுபவமே கிடையாது. ஆனால் வேத வசனத்தை தியானிக்க பிரித்து பார்க்கிற அந்த ஒரு வெளிப்பாடு நமக்கு கிடைத்து விடுகிறது. அங்கே சொல்லுகிறார், ரெண்டு மனுஷனா என்ன தெரியுமா? நாங்கள் சோர்ந்து போகிறது இல்லை, எங்கள் புறமான மனுஷன் உள்ளான மனுஷன். அல்லேலூயா. நான் யாரு? அந்த சப்ஜெக்ட் பெரிய சப்ஜெக்ட். அதை உங்களுக்கு விலக்கி போதிக்கிறதுக்கு பரிசுத்த ஆவியானவர் உதவி செய்வாராக. எல்லாம் சொல்லுங்க, புறமான மனுஷன் உள்ளான மனுஷன், புறமான மனுஷன் உள்ளான மனுஷன், புறமான மனுஷன் உள்ளான மனுஷன். அப்போ உள்ளான மனுஷன் அப்படின்னு எனக்குள்ள ஒருத்தர் இருக்கிறாரு. புறமான மனுஷன் யாரு? அது என்னுடைய சரீரம். உள்ளான மனுஷன் தான் உண்மையா நான். உண்மையா அந்த உள்ளான மனுஷன் ஆத்மாவில் ஜீவிக்கிற நான், அத்தான் நான். இந்த சரீரம் நான் அல்ல. இந்த சரீரம் நானா இருந்தா என்னுடைய இந்த உள்ளான மனுஷன் இந்த சரீரத்திலிருந்து வெளியேறின பிறகு எனக்கு பேர் வச்சு கூப்பிடுவீங்க. ஏன்னா நான் இந்த மனுஷனா இல்லாதனால, நான் வெளியே போனதுனால என்ன பண்றீங்க, எனக்கு உள்ளான மனுஷன் வெளியே போன பிற்பாடு என்னை பார்த்து பாடி வந்துருச்சா? என்ன வந்துருச்சு? என்ன வந்துச்சு? பாஸ்டர் வந்துட்டாரான்னு கேட்குறீங்களா? இன்னைக்கு என்ன சொல்லுவீங்க? நீங்களாம் வந்துட்டீங்க ஆராதனைக்கு, நான் இன்னும் வரலன்னாக்கா என்ன சொல்லுவீங்க? பாஸ்டர்னு வரலையா அப்படி கேட்பீங்க. ஆனால் எனக்குள்ள இருக்கிற அந்த உள்ளான மனுஷன் வெளியே போன பிற்பாடு, ஆஸ்பத்திரியில் இருக்கும்போது போயிருக்குதுன்னு வச்சுக்காங்க, எங்கேயோ போகட்டும், மனுஷன் உள்ளான மனுஷன் எங்கே இருக்கும்போது வெளியே போனாலும் பரலோகத்துக்கு போயிடும். ஆமென். அப்போ அடுத்து இந்த புறமான மனுஷனை நீங்கள் ஒரு நல்லடக்கம் செய்யணும். அதுக்கு நீங்களாம் அங்கே வந்திருக்கிறீங்க, வந்துட்டு இன்னும் பாஸ்டர் இல்லையா யாராவது கேட்பீங்களா? யாருமே கேட்க முடியாது. என்ன சொல்லுவீங்க? இன்னும் அப்போ ஒரு வெளி புறம்பான மனுஷன் அப்படின்றத நம்புறீங்க, உள்ளான மனுஷன் ஒன்று இருக்காருன்னு சொல்லி. அதே போல் தான் நம்முடைய உள்ளான மனுஷனில் நீங்கள் அவருடைய ஆவியின், எபேசியர் 3:16 அற்புதமான ஒரு வசனம் பாருங்க. நீங்கள் அவருடைய ஆவியினாலே உள்ளான மனுஷனில் வல்லமையாய் பலப்படவும். எல்லாம் சொல்லுங்க, அவருடைய ஆவியானவராலே உள்ளான மனுஷனில் வல்லமையாய் பலப்படவும். அப்போ நம்ம வல்லமையாய் பலப்படணும் உள்ளான மனுஷன்ல அப்படின்னாக்கா அதுக்கு தேவை என்ன என்று சொன்னால், அதுக்கு தேவையானது நல்ல கரிச்சாறு பிரியாணி கிடையாது. கரிச்சாறு பிரியாணி புறமான மனுஷனை பலமுள்ளவனாய் மாற்றும். இங்க நிச்சு இந்த புறமான மனுஷனுடைய சப்போர்ட்ல தான் அந்த உள்ளான மனுஷனுக்குள்ள இருந்து நான் பேசி கொண்டிருக்கிறேன். அப்போ இந்த புறமான மனுஷன் கொஞ்சம் ஸ்டடியாக நிற்கணும் அப்படின்னாக்கா கொஞ்சம் இந்த புறமான மனுஷனுக்கு தேவையான நல்ல உணவு, நல்ல ஆகாரம் அவசியம். அதே நேரத்தில் இந்த புறமான மனுஷனையே நான் ஊட்டி வளர்த்தேன் அப்படின்னாக்கா உள்ளான மனுஷன் சோர்ந்து போயிடக்கூடாது. அப்போ அவருடைய ஆவியினாலே உள்ளான மனுஷனில் வல்லமையாய் பலப்படும். எல்லாம் சொல்லுங்க, அவருடைய ஆவியினாலே உள்ளான மனுஷனில் வல்லமையாய் பலப்படவும். அப்போ உள்ளான மனுஷனாயிருக்கிற இந்த ஆவியை பலப்படுத்துகிற காரியம் என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. அதான் பரிசுத்த ஆவியானவருடைய அவரை வாஞ்சிப்பது, அவருடைய வல்லமையை வாஞ்சிப்பது, அவருடைய வரங்களை வாஞ்சிப்பது, அவருடைய வார்த்தையை தியானிப்பது, அவரோடு கூட தேவனோடு கூட உறவில் இருக்கும் பொழுது உள்ளான மனுஷனில் நாம் பலனடைகிறோம், பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்படுகிறோம். அப்பொழுது பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழுகிறது போல, எல்லாம் சொல்ற ஆத்துமா வாழுகிறது போல. எது வாழ்றது போல? ஆத்மாவை வாழ வைக்காத இந்த உலகத்துல புறம்பான மனுஷனுக்கு தேவையான எவ்வளவு அனுகூலங்களை, ஆஸ்திகளை, ஐஸ்வர்யங்களை சேர்த்து வைத்தாலும் பிரயோஜனம் இல்லை. நன்றாய் புரிந்து கொள்ள வேண்டும். வேதவசனம் தெளிவாய் போதிக்கிறது. உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்திக் கொண்டாலும் ஆத்மாவை நஷ்டப்படுத்திக் கொண்டால் லாபம் என்ன? ஆகவே உலகத்தில் இருக்கிற செல்வந்தர்கள் தேவனை அறியாமல் சொத்தையும் சுகத்தையும் பணத்தையும் சேர்த்து வைத்து வசதியாய் வாழ்கிறதை கண்டு நீங்கள் சோர்ந்து போக வேண்டாம். நீங்கள் ஆத்மா ரட்சிக்கப்பட்டிருக்கிறதுனால சந்தோஷப்படுங்கள். ஆத்மா வாழ்கிறதுனால நிச்சயமாக உலகத்தின் நன்மைகளாலும் தேவன் உங்களை நிறைக்க வல்லவராய் இருக்கிறார். ஆவிக்குரிய காரியங்களை நீங்கள் அதிகமாய் வாஞ்சியுங்கள். ஆவியில் நிரப்பப்பட, ஆவியினால் நடத்தப்பட, தேவ சித்தத்தை அறிய நாம் வாஞ்சிக்கும் பொழுது
மற்ற காரியங்களில் தேவன் நம்மை வெற்றியாய் நடத்த போதுமானவராய் இருக்கிறார். ஆமேன். அதோடைய விருப்பமும் பாருங்க, ஆவியானுடைய விருப்பம், பிதாவுடைய விருப்பம் என்ன தெரியுமா? உன் ஆத்துமா வாழ்கிறது போல. ஆமேன். எப்படி? எது வாழ்கிறது போல? ஆத்துமா வாழ்கிறது போல. அப்போ ஆத்துமாவில் ஒரு செழிப்பு இருக்கிற பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டிருக்க வேண்டியது அவசியம். 1 தெசலோனிக்கேயர் 5:23 அற்புதமான ஒரு வார்த்தை பாருங்க. சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக. ஆவி, ஆத்துமா, சரீரம் முழுவதும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது குற்றமற்றதாய் காக்கப்படுவதாக. எப்படி காக்க விரும்புகிறாரு? எல்லாம் சொல்ல, ஆவி, ஆத்துமா, சரீரம். அப்போ மூன்றும் சேர்ந்தது தான் நானாக இருக்கிறது. வெறும் சரீரம் மாத்திரம் நான் அல்ல, வெறும் ஆவி மாத்திரம் நான் அல்ல, வெறும் ஆத்மா மாத்திரம் நான் அல்ல. அப்போ ஆவி, ஆத்மா, சரீரம் மூன்றும் உடையது தான் நான் மனுஷனாய் நான் வாழ்கிறேன். அப்ப என் ஆவி, ஆத்துமா, சரீரம். அப்ப சரீரத்தை பலப்படுத்துகிற காரியம் எல்லாத்துக்குமே தெரியும். அப்ப ஆவியும் ஆத்துமாவையும் பலப்படுத்துகிறதுக்காகத்தான் இவ்வளவு பிரசங்கம் தேவை. சரீரத்தை பலப்படுத்துகிறதுக்கு ஒரு 10 நிமிஷம் போய் டாக்டர் ஒரு 2000 ரூபாயை பிடுங்கிக்கிட்டு ஒரு சின்ன ஆலோசனை சொன்னா அது அப்படியே பதிஞ்சிருது. என்ன பண்ணுறது? டாக்டர் ஒரு 2000 ரூபாய் 3000 ரூபாய் அவன் வாங்கிக்கிட்டு, ஃபீஸ் வாங்கிக்கிட்டு ஒரு சின்ன ஆலோசனை சொன்னா, ஓ இதை சாப்பிடணும், இனிமேல் கால்சியம் சாப்பிடு, இனிமேல் தற்காரி சாப்பிடு, இன்னைக்கு கொஞ்சம் உணவு சாப்பிடு, இதை சாப்பிடு, இப்போ தான் உன் சரீரத்துக்கு தேவையானது அப்படின்னு சொன்னால் அப்படியே பதிஞ்சிருது. ஆனால் இலவசமாக ஆவியும் ஆத்துமாவையும் பலனிலேயே செய்கிற ஜீவ வார்த்தைகளை இலவசமாக பரிசுத்தாவின் துணையோடு மணிக்கணக்காக, நிமிடம் கணக்காக, நாட்கள் கணக்காக போதிக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. என்று சொன்னால் பாவம் சாபம் நிறைந்த உலகத்திலே குற்றமற்றவர்களாய் காக்கப்படுவதற்கு எவ்வளவு வசனங்கள் தேவையாயிருக்கிறது, எவ்வளவு போதனைகள் தேவையாயிருக்கிறது, எவ்வளவு ஆலோசனைகள் தேவையாயிருக்கிறது, எவ்வளவு உற்சாகமூட்டும் அனலாக்கும் பரிசுத்த ஆவியின் காரியங்கள் தேவையாயிருக்கிறது. ஆமென். ஒரு ஊழியக்காரர் பேசினார், பாவம் செய்கிறதுக்கு எங்கேயாவது பள்ளிக்கூடம் இருக்குதா? இப்படிலாம் பாவம் செய்யணும், இப்படி போய் பேசணும், இப்படி திருடணும் அப்படின்னு யாருக்காவது பள்ளிக்கூடம் வச்சு கற்றுக் கொடுக்குறாங்களா? தானாகவே போய் பேச ஆரம்பிச்சுக்குதுங்க. உங்கள் பிள்ளைங்க, நம்ம பிள்ளைங்க வீட்டில் போய் பேச ஆரம்பிச்சது பள்ளிக்கூடத்துக்கு போய் யாராவது கற்றுக் கொடுத்தாங்களா? இல்லை கெட்ட பழக்கத்தை ஏதாவது கற்றுக் கொடுத்தாங்களா? மொபைல் உங்கள் பிள்ளைங்க விளையாடுதுன்றீங்களே, மொபைலு பார்த்து இதெல்லாம் ரசித்து இதெல்லாம் ருசித்து இதில் இன்பம்லாம் இருக்குதுன்னு சொல்லி கொடுத்தது வாத்தியாரா, ஹெட் மாஸ்டரா, ஸ்கூலில் யாருங்க? பாவம் தானாக இருக்குது. பாவம் நிறைந்த உலகத்தில் இருக்கிறதுனால பாவம் தானாக உள்ள வருது. அதான் ஒருத்தர் இப்படியாய் சொன்னார், அலையாத வீட்டில் அழைக்காத வீட்டில் தானவே நுழையிற விருந்தாளி பிசாசு. நீங்கள் பாருங்க, கதவை திறந்து வச்சிருங்க, நாய் என்ன பண்ணும்? தானாக உள்ள போகணும். அப்போ நாயும் பேயும் ஒன்று, கேட்காதே உள்ள வரும். நீங்கள் கேட்க வேண்டியதில்லை. அதே மாதிரி தான் பாவம் கேட்காதே உள்ள வரும். ஆனால் இயேசுவும் பரிசுத்த ஆவியானவரும் தேவனுடைய வார்த்தையும் தேவனுடைய ஆலோசனைகளும் நீங்கள் இருதயத்தை திறந்து வா என்று அழைத்து, நீதிமொழியில் வாசித்து பாருங்க, புத்தியை வா என்று அழை, ஞானத்தை வா என்று கேட்டு வாஞ்சித்து பெற்றுக்கொள். அப்ப ஆவிக்குரிய காரியங்களை வாஞ்சிக்க வேண்டும், தானாய் வந்துடாது. நீ ஆராதனைக்கு வராமல், ஜெபிக்காமல், வேத வசனத்தை திறக்காமல், ஆவியானவருக்கு உதவி செய்யாமல், ஆவியானவரை நம்பாமல், ஆவியானுடைய வரங்களை நம்பாமல், அபிஷேகத்தை நம்பாமல், ஆவியானுடைய கிரியைகளை நம்பாமல் எங்கேயோ தெரிஞ்சிட்டு இருப்பேன். பாஸ்டர் ஜெபம்னா என் வாழ்க்கையில் சுகம் வந்துடணும், பாஸ்டர் ஜெபம்னா என் வாழ்க்கை நல்லாய் போயிடணும், என் வாழ்க்கையில் நான் ஆவிக்குரியன் தானே, நான் சபைக்காரன் தானே, நான் சபைக்கு தானே வந்துட்டு இருக்கிறேன், ஏன் எனக்கு பிரச்சனை, ஏன் எனக்கு கடன் பிரச்சனை, ஏன் எனக்கு வியாதின்னு சொல்லி கேள்வி கேட்கிறவர்களுக்கு நான் சொல்லுகிறேன், கர்த்தரை வாஞ்சிக்காமல், தாகம் இல்லாமல், பசி இல்லாமல், விரும்பாமல் கர்த்தர் உன்மேல் வம்பாய் ரட்சிப்பை போடுகிறாரே தவிர, கிருபையை ரட்சிப்பை போடுகிறாரே தவிர மற்ற அநேக நன்மைகள் நீ வாஞ்சித்து தாகம் கொண்டு அவருடைய வல்லமையினால் நிரப்பப்பட்டு அவருடைய வசனத்தால் நிரப்பப்பட்டு வாக்கு தத்தங்களை விசுவாசித்து வாஞ்சித்து தேடி, வசனம் சொல்கிறது, கர்த்தரை தேடுங்கள் அப்பொழுது பிழைப்பீர்கள், கேளுங்கள் அப்பொழுது கொடுக்கப்படும். எத்தனையோ காரியங்கள் பாருங்க, நம்ம முயற்சி எடுத்து தான் சில ஆவிக்குரிய நன்மைகளை பெற்றுக்கொள்கிறதற்கு அதுக்கு தேவன் வச்சிருக்கிறார். அப்படிப்பட்ட அந்த முயற்சி எடுத்து செய்கிறதுக்கு தான் நமக்கு பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கப்பட்டிருக்கிறார். அந்த ஆவியானவரால் நிரப்பப்பட்டு லோக்கா எழுதின சுவிசேஷம் 4வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்க, அதில் நான் வாசிக்கிறேன். இயேசு பரிசுத்த ஆவியினாலே நிறைந்தவராய்
எல்லாம் சொல்ல, நிறைந்தவராய், பரிசுத்த ஆவியினாலே நிறைந்தவராய், ஆவியானவராலே வனாந்தரத்துக்கு கொண்டு போகப்பட்டார். அல்லேலூயா. அதே லூக்கா 4:14, பின்பு இயேசு ஆவியானவருடைய பலத்தினாலே, எல்லாம் சொல்லுங்க, ஆவியானவருடைய பலத்தினாலே, ஆவியானவருடைய பலத்தினாலே. அப்ப இயேசு குறித்து ஏன் இதெல்லாம் எழுதப்பட்டிருக்குது? இயேசு எதற்காக ஆவியினால் நிறைந்தார்? இயேசுக்கு ஆவியானுடைய பலன் தேவையா அப்படின்னாக்கா, அவர் உங்களைப் போல என்னைப் போல மனிதனாக இருந்தார். மனித சாயலிலே உங்கள் சார்பாக என் சார்பாக வாழ்ந்தார், உங்கள் சார்பாக என் சார்பாக பாடுபட்டார். ஆகவே இன்றைக்கும் ஒரு மனிதனை பரிசுத்த ஆவியானவர் நிறைக்க முடியும், ஒரு மனிதனை பரிசுத்த ஆவியானவர் பலப்படுத்த முடியும், ஒரு மனுஷனை பரிசுத்த ஆவியானவர் நடத்த முடியும் என்பதை காட்டுவதற்காகவே இயேசுவானவர் பரிசுத்த ஆவியினால் நிறைந்தவராய், பரிசுத்த ஆவியினால் நடத்தப்பட்டு, பரிசுத்த ஆவியினர் பலத்தினாலே வாழ்ந்தார், பரிசுத்த ஆவியினாலே நிறைந்தவராய் அற்புத அடையாளங்களை செய்தார். அப்படி அப்போஸ்தலர் 10:38 சொல்லுகிறது, நசரேயனாகிய இயேசுவை கர்த்தர் ஆவியினாலும் வல்லமையினாலும் நிறைத்திருந்தார், பிசாசின் பிடியில் அகப்பட்ட யாவரையும் சுகமாக்குவாய் சுற்றி திரிந்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. அப்ப பரிசுத்த ஆவியானவரால் நிறைந்திருக்கிற, பலப்பட்டிருக்கிற அனுபவத்துக்கு நாம் வாஞ்சித்து தாகத்தோடு நாம் பெற்றுக்கொள்ளும் பொழுது ஆவிக்குரிய வாழ்க்கையில தொடர்ந்து வெற்றியாய் உலக வாழ்க்கையில் ஜெயமாய் வாழ்வதற்கு நமக்கு சாத்தியமாகும். கலாத்தியர் 5:16 நான் வாசிக்கிறேன். கலாத்தியர் 5:16, பின்னும் நான் சொல்லுகிறது என்னவென்றால், ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளுங்கள், அப்பொழுது மாம்ச இச்சையை நிறைவேற்றாதிருப்பீர்கள். மாம்சம் ஆவிக்கு விரோதமாகும், ஆவி மாம்சத்துக்கு விரோதமாக இச்சிக்கிறது. நீங்கள் செய்ய வேண்டியது என்று இருக்கிறவைகளை செய்யாதபடிக்கு ஒன்றுக்கொண்டு விரோதமாக இருக்கிறது. ஆவியினாலே நடத்தப்படுகிறானால் நீங்கள் நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்பட்டவர்கள் அல்ல, மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமாக இருக்கின்றன. இவையாவன விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காம விகாரம், விக்கிரகாராதனை, பெலிசூனியம், பகைகள், விரோதங்கள், வைராக்கியங்கள், கோபங்கள், சண்டைகள், பிரிவுகள், மார்க்கப்பேதங்கள், பொறாமைகள், கொலைகள், வெறிகள், களியாட்டுகள் முதலவைகளே. இப்படிப்பட்டவர்களை செய்கிறவன் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பதில்லை என்று முன்னே நான் உங்களுக்கு சொன்னது போல இப்பொழுதும் உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆவியின் கனியோ, எல்லாம் சொல்லுவோம், ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம். இப்படிப்பட்டவர்களுக்கு விரோதமான பிரமாணம் ஒன்றுமில்லை. கிறிஸ்துவனுடைய தங்கள் மாம்சத்தையும் ஆதின் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள். நாம் ஆவினாலே பிழைத்தால் ஆவிக்கேற்றபடி நடக்கவும் கடவோம். அல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்க, ஆவிக்கேற்றபடி, ஆவிக்கேற்றபடி, ஆவியினால் நிறைந்து. இந்த ஆவியின் கனியை விளக்கும் பொழுது ஒரு 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 கட்டுரை இப்படியாய் எழுதப்பட்டிருந்தது. என்ன தெரியுமா? ஆவியின் கனியும் அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சை அடக்கம். அப்போ சில நேரங்களில் அன்பாக இருக்க முயற்சிக்கிறோம், சந்தோஷமாக இருக்க முயற்சிக்கிறோம், சமாதானமாக இருக்க முயற்சிக்கிறோம், பொறுமையாக இருக்க முயற்சிக்கிறோம், நற்குணத்தோடு வாழ முயற்சிக்கிறோம், விசுவாசமாக இருக்க முயற்சிக்கிறோம், சாந்தமாக இருக்க முயற்சிக்கிறோம், இச்சை அடக்கமாக இருக்க முயற்சிக்கிறோம். நல்லது. ஆனால் முடியல. ஏன் முடியல அப்படின்னு சொன்னாக்கா, இதுக்கெல்லாம் இதனுடைய சோர்ஸ் ஆயிருக்கிறவர் பரிசுத்த ஆவியானவர். அப்ப பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்படும் பொழுது தானாகவே அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சை அடக்கம் நம்மளே வெளிப்பட ஆரம்பித்து விடும். சில பேர் நான் அடக்க பார்க்குறேங்க, என்னால் அடக்கவே முடியல. நீங்கள் என்ன சொல்கிறது? என்னாலையும் தான் அடக்க முடியல, என்னாலும் தான் அன்பு காட்ட முடியல, என்னாலும் தான் சந்தோஷமாக இருக்க முடியல. ஆனால் ஒன்று பண்ணுறேன் நானே, இதனுடைய சோர்ஸாக இருக்கிற, இதனுடைய வேராக இருக்கிற, இதனுடைய அஸ்திபாரமாக இருக்கிற, இதனுடைய ஆதாரமாக இருக்கிற பரிசுத்த ஆவியானவரால் அவருடைய பலத்தை நான் பெற்றுக்கொள்ளும் பொழுது இப்படி அன்பு காட்ட, சமாதானமாக இருக்க, சந்தோஷமாக இருக்க, மன்னிக்க, நேசிக்க, விசுவாசிக்க என்னால் முடிகிறது. ஆமென். எழுந்து நிற்போம், எழுந்து நிற்போம். எஸ், இந்த ஆவியின் பலத்தை பெற்றுக்கொள்வதற்கு தேவையானது வாஞ்சை, வசனத்தின் மீது தாகம். எனக்கா மார்க் 16:17 இயேசு சொல்கிறத வாசிக்கிறேன். விசுவாசிக்கிறால் நடக்கும் அடையாளங்கள் ஆவன, என் நாமத்தில் பிசாசுகளை துரத்துவார்கள், நவமான பாஷைகளை பேசுவார்கள். இந்த நவமான பாஷையும் பரிசுத்த ஆவியினால் நாம் நிரப்பப்பட்டு இருப்பதற்கு நமக்கு உதவி செய்கிற ஒரு பாஷையாக இருக்கிறது. இந்த நவமான பாஷையை நாம் பேசும் பொழுது நாம் தேவனுடைய ரகசியங்களை பேசுகிறோம். வேதவசனம் சொல்லுகிறது, அந்நிய பாஷையில் பேசுகிறவன் பக்தி விருத்தி உண்டாக பேசுகிறான். அப்போ அப்படின்னு வேதவசனம் சொல்கிறது. 1 கொரிந்தியர் 14:5 நீங்கள் எல்லாரும் அந்நிய பாஷையில் பேசும்படி விரும்புகிறேன். ஏன்னாக்கா பக்தி விருத்தி, உங்களுக்குள்ளே பக்தி விருத்தி உண்டாகணும்.
உங்களுக்குள்ளே ஒரு தாகமும் வாஞ்சியும் ஆவிக்குரிய வாழ்க்கையில் எழுப்புதல் உண்டாகும்னாக்கா நீங்கள் தேவனோடு நீங்கள் ரகசியங்களை பேச வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அப்போஸ்தலர் 19:6 அல்லாமலும் பவுல் அவர் மேல் கைகளை வைத்தபோது பரிசுத்த ஆவி அவர் மேல் வந்தார், அவர்கள் எல்லாரும் அந்நிய பாஷையில் பேசி தீர்க்கதரிசனம் சொன்னார்கள். அப்போ தேவனுடைய ஆவியானுடைய கிரியைகள் இவைகள் எல்லாம். அப்போ ஏசாயா 40:29 எதுதான் சொல்கிறது? சோர்ந்து போகிறவனுக்கு அவன் பலன் கொடுத்து சத்துவம் இல்லாமல் சத்துவத்தை பெருக பண்ணுகிறார். ஏசாயா 28:11-12 சொல்கிறது, பரியாச உதடுகளினாலும் அந்நிய பாஷைகளாலும் இந்த ஜனத்தோடு பேசுவார். இதுவே நீங்கள் இளைத்தவனை இளைப்பார பண்ணத்தக்க இளைப்பாறுதல், இதுவே ஆறுதல் என்று அவர்களோடு அவர் சொன்னாலும் கேட்க மாட்டோம் என்கிறார்கள். அப்போ ஆவிக்குரிய வாழ்க்கையில் பலன் அடைகிறதுக்கு நமக்கு தேவன் கொடுத்திருக்கிறது தேவனுடைய வார்த்தை மற்றும் பரிசுத்த ஆவியானவருடைய இந்த நிறைவு. இது ரெண்டையும் நாம் பெற்றுக்கொள்வதற்கு சின்ன முயற்சி தான். பாருங்கள், தாகம் அவ்வளோதான், வாஞ்ச ஆசை. ஆண்டவரே என்னை நிரப்புங்க, ஒவ்வொரு நாளும் அதிகாலையில் இருந்துச்சு என்னை ஆவியானவரே என்னை நிரப்புங்க, அப்போ தான் வெற்றியை வாழ முடியும், பரிசுத்தமாக வாழ முடியும். இன்னைக்கு நான் உம்முடைய வல்ல ஆவியானவரால் நடத்தப்படணும் அப்படின்னு சொல்லி அந்த வாஞ்சியம், அந்த விசுவாசம், அதோடு கூட உங்களுக்கு தேவன் கொடுத்திருக்கிறது பரிசுத்த ஆவி நிறைவினால் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்நிய. அப்போஸ்தலன் பவுல் சொல்றாரு, நீங்கள் எல்லாரும் அந்நிய பாஷையில் பேசும்படி விரும்புகிறேன். கடந்த நாட்களில் உங்களுக்கு நான் சொன்னேன், அந்த அப்போஸ்தலன் பவுல் சொல்றாரு, அந்நிய பாஷையில் பேச தடை பண்ணாதிருங்கள் அப்படின்னு சொன்னார். இப்போ 1 கொரிந்தியர் 14:5 சொல்றாரு, அந்நிய பாஷையில் பேசும்படி விரும்புகிறேன். தயவு செய்து ஆவியானவரை விசுவாசியுங்கள், அவருடைய வரங்களை விசுவாசியுங்கள், அவருடைய வல்லமையை நம்புங்கள், அவருடைய வல்லமையில் நிரப்பப்படவங்களை வாஞ்சியுங்கள். பலத்தின் மேல் பலன் அடைந்து கழுகை போல செட்டைகள் அடித்து நாம் எழும்புவோம், ஓடினாலும் களைப்படைய மாட்டோம். ஆவிக்குரிய வாழ்க்கையில் சோர்வு பின்மாற்றமெல்லாம் வராது இருக்கணும்னாக்கா ஆவியானுடைய நிறைவு ஒவ்வொரு நாளும் தேவை. நாம் ஜெபிப்போம். தகப்பனே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த வார்த்தைகளுக்காய் நன்றி செலுத்துகிறேன். இந்த வார்த்தைகளுக்காய் நான் நன்றி செலுத்துகிறேனப்பா. இந்த உம்முடைய வல்லமையுள்ள வார்த்தைகள் ஆண்டவரே, உம்முடைய ஆவியாயும் ஜீவனாய் இருக்கிற வார்த்தைகள் எங்களுக்கு நீர் தந்திருக்கிறீர். பரிசுத்த ஆவியானவரை குறித்து எங்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறீர். அந்த பரிசுத்த ஆவியானவரின் நிறைவினால் மாத்திரமே, அவருடைய வல்லமையினால் மாத்திரமே நாங்கள் ஜெயமாய், வெற்றியாய், உற்சாகமாய் தொடர்ந்து ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் உலக வாழ்க்கையிலும் ஓட முடியும் என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம். நன்றி பரிசுத்த ஆவியானவரே, நன்றி பரிசுத்த ஆவியானவரேன்னு சொல்லுங்க. பரிசுத்த ஆவியானவரை வாஞ்சியுங்க, என்னை இன்னும் அதிகமாய் நிரப்புங்க. உம்மை குறித்து எவ்வளவு நான் கேள்விப்பட்டேனப்பா, என்னை நிரப்புங்க, என்னை நிரப்புங்க. உம்முடைய நவமான பாஷைகளை கொடுங்க, உம்முடைய அக்கினி பாஷைகளை கொடுங்க. உம்மோடு நான் எப்பொழுதும் உறவாடணும். ஆவியின் பலத்தினால் பரிசுத்தாவின் பலத்தினால் அனுருமால் நல்ல வழிநடத்தப்படணும். உம்முடைய பலத்தினால் வாழணும். உம்முடைய வல்லமையினால் நிரப்பப்பட்டு இருக்கணும். ஒவ்வொரு நாளும் பரிசுத்த ஆவியாகிய தேவனே, என்னை இன்னும் அதிகமாய் நிரப்புங்க. எனக்குள் நீர் இருக்கிறீர், என் சிந்தைகளை நிரப்புங்க. என்னை முற்றிலும் ஆட்கொள்ளுங்க. பரிசுத்த ஆவிக்குள் ஞானஸ்தானம் என்று எழுதியிருக்கிறதே, ஆவியானவரே உமக்குள் நான் மூழ்கி இருக்க விரும்புகிறேன். எப்பொழுதும் உமக்குள் நிறைந்திருக்க விரும்புகிறேன். ஓ ஷாதா ராகாபாடா தி ஆந்தாலா பரபா ஷாந்தாலா தி கரபாலா தி ஆந்தாடா பரபா தி கரபா ரூபா ஷாந்தாலா தி ஆகரபாலா தி கரபாலபா ராதாலா ஷாந்தாலா தி தாடா ரகாபரா தி அலகரபா ஆம்தே ரேஷே கபாபா ரகலபரபா. உம்முடைய பலன் ஒவ்வொருவருக்கும் தேவையாண்டவரே, இன்னும் அதிகமாய், இப்பொழுது இருக்கிற காட்டிலும் இன்னும் அதிகமாய் பரிசுத்த ஆவியானவர் ஒவ்வொருவரையும் பலப்படுத்துவீராக. உம்முடைய நவமான பாஷைகளை நாவின் போடுவீராக. தேவனோடு ஒவ்வொரு நாளும் ரகசியங்களை பேசி பக்தி விருத்தி அடைய செய்வீராக. பலத்தின் மேல் பலனடைந்து சியோனை தரிசிப்பார்களாக என்று சொல்லி நான் ஆசீர்வதிக்கிறேன். உம்முடைய கிருபைக்கும் உம்முடைய பரிசுத்தாவினுடைய வழிநடத்தலுக்கும் உம்முடைய கிருபையில வசனத்துக்கும் எங்களை தாழ்த்தி நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். உம்முடைய நல்ல ஆவியானவர் ஒவ்வொரு நாளும் பலப்படுத்தி செம்மையான வழியில், தேவ சித்தத்தின் வழியில் எங்களை நடத்துவாராக என்று சொல்லி எங்களை அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்கிற சகல உபகாரங்களும் என்று மறவாதே. ஆமென். பிதாவாகிய தேவனுடைய அன்பும் இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியானுடைய சந்தோஷமும் சமாதானம் ஐக்கியம் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடும் இருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் ஸ்தோத்திரம்.